சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகர் இளமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைகதீக்ஷே. ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்து 1000 வகைகளிலே பாதுகையினுடைய பெருமையை வெளியிட்டார் வேதாந்த தேசிகன் என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை அற்புதமாக வர்ணிக்கப்படுகிறது. அதிலேயும் ஒவ்வொரு பத்ததியாக பிரித்து ஓரொரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தை பலவிதமாக வர்ணித்தல் என்கிற கிரமத்திலே இப்பொழுது பாதுகையிலே பதிக்கப்பட்டிருக்கிற சிகப்பு கற்களினுடைய ஒளி, அந்த பத்மராக மணிகள் அவற்றினுடைய ஒளிகள், அதனுடைய சிறப்பை மட்டும் வர்ணிக்கிறதாக இருக்கக்கூடிய பத்மராக பத்ததி என்கிற 17வது பத்ததி. அதிலே இப்பொழுது பாதுகா சாஸ்திரத்திலே நாம் 605வது ஸ்லோகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 605வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், அதாவது சிவனுடைய சடை என்பது சற்று சிவந்த நிறத்திலே காணப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த சிகப்பு கற்களுடைய ஒளி அந்த சடையிலே பட்டபடியினாலே தான். அதாவது பாதுகையை அவன் வணங்குகிற பொழுது அந்த பாதுகையிலே இழுத்திருக்கக்கூடிய சிகப்பு கற்களினுடைய ஒளி அந்த சிவனுடைய ஜடையிலே படுகிறது அல்லவா, அதனால சிவனுடைய ஜடை சிவந்தே இருக்கிறது என்பது போல ஒரு கருத்தை இந்த ஸ்லோகத்திலே 605வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். ஹரிபத ருச்சிராணாம் பாதுகே தாவகானாம் அருணமணி கணானாம் நூனம் அர்த்தேந்து மௌளிஹி பிரணதி சமயலக்னாம் வாசனாமேவ தத்தே களம கணிஷ காந்தி ஸ்பர்தினீபிஹி ஜடாபிஹி. ஹரிபத பாதுகே ஹரிபத ருச்சிராணாம் என்கிறார். அதாவது ஹரிபதம் என்னால் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள். அது சொல்றார். தாவகானாம் உன்னுடைய அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய அருணமணிகணானாம். அருணமணி என்னால் சிவந்திருக்கக்கூடிய மணிகள் இருக்கிறது. அந்த மணிகளிலிருந்து என்ன ஆகிறதுன்னு கேட்டால் ஒளி அது புறப்படுகிறது. அது எங்கே போய் விழுகிறது? அர்த்தேந்தும உளிகி. அர்த்த இந்து பிறைச்சந்திரனை தலையிலே உடையவன். அர்த்தேந்து மௌளிகி என்னால் பிறைச்சந்திரனை தலையிலே உடையவனான அந்த சிவன் ருத்ரன் அவனை பற்றி சொல்லுகிறது. அவன் எனக்கு பிரணதி சமய லக்னாம், அவன் நன்றாக வணங்குகிறான். அப்படி பாதுகையை சிவன் சேவிக்கிற சமயத்திலே அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய அந்த அருணமணிகணன் சிகப்பு ரத்தினங்களுடைய அந்த ஒளி இருக்கிறதே, அந்த ஒளியானது என்ன ஆகிறது? அந்த ருத்ரனுடைய தலையில் இருக்கிற ஜடையிலே போய் சம்பந்திக்கிறது, அது போய் சேர்கிறது. அதனால் என்ன பண்ணுகிறான் என்னால் அவன் அதை தரிக்கிறான் என்று சொல்கிறார். அவனுடைய தலையில் ஏற்கனவே இருக்கிறது என்னன்னா களம கணிஷ காந்தி ஸ்பர்தினி பிஹி ஜடாபிஹி. அந்த ஜடை என்கிறது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் அந்த களம கணிஷ காந்தி என்னால், அதாவது கொன்றை மலர் என்று சொல்லலாம், அல்லது செம்பா பயிரினுடைய கதிர்.
என்று அதை தான் தலையிலே தரித்திருக்கிறான். அதனால தான் அவனுக்கு என்ன ஆகுறதுன்னா அந்த தலை நன்னா சிவந்து இருக்கிறது, ஜடை சிவந்து இருக்கிறதுன்னு சொல்லுவாள். ஆனால் உண்மையினாலே அதனால் மட்டும் அது சிவந்தில்லை. பின்ன என்னன்னு சொன்னால் அந்த எம்பெருமானுடைய ஹரிபத ருச்சிரானாம், எம்பெருமானுடைய உள்ளங்கால் போல அழகாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய உள்ளங்கால் எப்படி சிவந்திருக்குமோ அதுபோலத்தான் இந்த பாதுகையினுடைய அருணமணியும் சிவந்திருக்கிறது. அதுதான் சொல்றார், ஹரிபத ருச்சிரானாம், எம்பெருமானுடைய திருவடித்தாமரையினுடைய அழகு போலே இருக்கக்கூடியதான திருவடித்தாமரையினுடைய உள்ளங்கால் எப்படி சிவந்திருக்குமோ அதுபோல சிவந்திருக்கிறது இந்த பாதுகையில பதித்திருக்கக்கூடிய தாவகானாம் அருணமணி கணானாம், அந்த அருணமணி கணம், அதாவது சிவந்திருக்கக்கூடிய கற்களினுடைய ஒளி அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டான், இந்த ருத்ரனுடைய தலையில போய் விழுகிறது. ஜடாபிகி அது என்ன பண்ணுகிறது, போய் அது பிரணத்தி சமய லக்னானாம், அது போய் அந்த சமயத்தில் வந்து வணங்குகின்ற சிவனுடைய தலையில போய் அது படுகிறது. அதனால தான் சிவனுடைய சடை சிவந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது சிவனுடைய தலையிலே செம்பாப்பயிரின் கதிர் போல பொன்வர்ணமான சடைமுடிகள் இருக்கின்றன. அது ஒரு மாதிரி சிவந்திருக்கக்கூடிய சடை. அது எப்படி இருக்கிறதுனா செம்பாப்பயிரினுடைய கதிர் போல நன்னா இருக்கும், முத்தின கதிர் சிவந்திருக்குமோ இல்லையோ அது போல இருக்கிறது. அதுக்கு நாம் தமிழில் சொல்லச்சே செம்பான்னு சொல்கிறோம், உண்மையில் அது செம்பா என்று சொல்லுவார்கள். நன்ன சிவந்திருக்கக்கூடிய கதிர்களை உடையதான் இருக்கிறபடினால அது செம்பா நெல் என்று சொல்லுவதுண்டு. அதுபோல ருத்ரனுடைய ஜடை சிவந்திருக்கிறது. அதுக்கு அந்த வர்ணம் எப்படி வந்தது என்று பார்த்தால் இதுதான் காரணம்னு சொல்கிறார் வேதாந்த தேசிகன். என்ன காரணம், சிவன் வந்து பெருமானை சேவிக்கிற பொழுது இந்த பெருமாளுடைய உள்ளங்கால் போலே சிவந்திருக்கக்கூடிய சிவப்பு ரத்தினங்கள் இருக்கிறதோ இல்லையோ அந்த சிவப்பு ரத்தினங்களினுடைய ஒளி அந்த ருத்ரனுடைய சடை மேலே படுகிறது. அதனால் அந்த சிவனுடைய சடை சிவந்திருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் அப்படி வர்ணித்தார். அதற்கு அடுத்தபடியாக 606வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருவடியிலே தாமரை போல, அதாவது திருவடி அதில் பாதுகையில் சிவப்பு ரத்தனங்கள், எம்பெருமான் இப்படி சஞ்சரிக்கிற பொழுது ஆங்காங்கே இந்த சிவப்பு ரத்தனங்களுடைய ஒளியெல்லாம் சிதறுகிறது. அது பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் எல்லா இடத்திலும் தாமரை முளைத்தார் போலே இருக்கிறது என்று ஒரு வர்ணனையை செய்கிறார். நிலத்தாமரை பூக்கள் ஏற்பட்டார் போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரதிவிகரணமேதே பாதுகே ரங்கபர்த்து பதகமல சங்கந்தாக பத்மராகஸ்வதீயாக தருணதபன மைத்ரீம் உத்வஹத்பிர்மயூகை ஸ்தலகமல விபூதிம் ஸ்தாபயந்த்யவ்யவஸ்தாம். என்ன சொல்லுகிறார், எம்பெருமான் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்துள்ளுகிறார். அது எப்படின்னா பிரதிவிகரணம் என்று பிரதிவிகரணம் ஏதே பாதுகே ரங்கபர்த்து பிரதிவிகரணம், ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த சஞ்சாரம் இருக்கிறதே எல்லா இடத்திற்கும் எழுந்துள்ளுகிறது. அப்பொழுது ஏதே பாதுகை, இந்த பாதுகை இணைகள் அவைகளெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் பதகமல ஸ்கந்தாக பத்மராகஸ்வதீயாக என்றால் அது எப்படி இருக்கிறதுன்னா தாமரைப்பூ போல இருக்கக்கூடிய திருவடி, அந்த திருவடியோட சமானமாக இருக்கிறது இந்த சிகப்பு நிற கற்களுடைய தேஜஸும் கூட. அதை சொல்லுகிறார். அது உன்னுடையதாக இருக்கக்கூடிய அந்த சிகப்பு ரத்தனங்கள் அது இளம் சூரியனுடைய ஒரு ஸ்நேகத்தை அடையுது, இளம் சூரியனை போலே இருக்கிறது. அது அப்படி போகிற பொழுது அந்த இடத்துலலாம் என்ன ஆகிறது, அப்படி போகிற பொழுது பூமியிலெல்லாம் அந்த சிகப்பு நிற கற்களுடைய ஒளி சிதறல்கள் அப்படி பூமியிலே தெரிகிறது. அது பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் ஸ்தல கமல விபூதிம் ஸ்தாபயந்தி அவ்யவஸ்தாம் விபூதிம், இடைவிடாமல் எல்லா இடத்திலும் தாமரை மலர் எழுந்தார் போலே. அதாவது எம்பெருமானுடைய பாதுகையில் சிகப்பு ரத்தினங்கள் எழுத்திருக்கின்றன. அது பெருமாளுடைய சிகப்பு உள்ளங்கால போலத்தான் அந்த ரத்தினங்களும் இருக்கின்றன. பெருமாள் அந்த பாதுகையை சாத்தி கொண்டு எழுந்துள்ளுகிற பொழுது அந்த ரத்தினங்களுடைய ஒளி அப்படி சிதறுகிறது. பார்த்தா அது எப்படி இருக்கிறது, சூரியனுடைய காந்தி தேஜஸ் போல இருக்கிறது. அது சிவந்து எல்லா இடத்துலையும் பரவுகிற பொழுது சூரியனுடைய தேஜஸ் எல்லா இடத்துலையும் பரவினா என்ன ஆகும்
ஏன்னா தாமரை மலரும். அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அது எல்லா இடத்துலையும் எம்பெருமானுடைய பாதுகையினுடைய ஒளிச்சிதறல்கள் பரவுகிற பொழுதோ எல்லா இடத்துலையுமே அப்படியே தாமரை மலர்ந்தார் போல இருக்கிறது என்று மிக அற்புதமாக ஒரு வர்ணனையை இந்த ஸ்லோகத்திலே செய்தார். அடுத்தபடியாக 607வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய அந்த திருவடி தாமரையிலிருந்து இருக்கக்கூடிய பாதுகையிலிருந்து ஏற்படக்கூடிய ஒளி, அந்த ஒளியானது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், நல்ல ஜனங்களுடைய பாப்ப ராசிகளாகிற இருட்டை விளக்குகிறது என்று சொல்கிறார். அடியவர்களுடைய இருளை போக்குகிறது, அறியாமையாகிற இருளை போக்கி பாப்பத்தை ஒழிக்கிறது என்று ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அயம் அனிதரபோகான் ரஞ்சயன் வீதராகான் அருணமணிகணானாம் தாவகானாம் பிரகாசஹாம் மதுரிபு பதரக்ஷே மங்ஷு ஜாஜ்வல்யமானஹ சலபயதி ஜனானாம் சாஸ்வதம் பாபராசிம். எம்பெருமானுடைய அடியவர்கள் என்னால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அதை வர்ணிக்கிறார். முதலில் அனிதரபோகான் வீதராகான். அனிதரபோகான் என்னால் எம்பெருமானை தவிர வேறு எதையும் தங்களுக்கு இன்பமாக விஷயமாக நினைக்க மாட்டார்கள். எம்பெருமானை அனுபவிப்பதையே தங்களுக்கு இனிமையான விஷயமாக அனிதரபோகான், வேறு விஷயங்களிலே தங்களுடைய போகம் இனிமையை நினைக்க மாட்டார்கள். அதுக்கு மேலே வீதராகான், மற்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விரக்தி உடையவர்களாய், மற்றவர்களில் ஆசைகளை துறந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எம்பெருமானுடைய அடியவர்கள். அதாவது எம்பெருமானுடைய அனுபவத்தை தவிர வேறு அனுபவத்தை நினையாமல் மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அடியவர்கள். பகவான் கீதையிலே சொன்னான் அல்லவா, அனன்யா சிந்தையந்தோ மாம் என்று சொன்னானே, அப்படி எப்பொழுதும் எம்பெருமானையே நினைத்து கொண்டு மற்ற விஷயங்களிலே எல்லாம் ஒன்றையும் நினையாமல் அப்படி இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களை இந்த பாதுகை என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் ரஞ்சயன்னு மகிழ்விக்கிறதுன்னு சொன்ன. அதாவது எம்பெருமானை தவிர வேறொன்றை அறியாதவர்களாக இருக்கக்கூடிய அந்த அடியவர்களை எல்லாம் இது எத்தாலே ரஞ்சயன்னு மகிழ்விக்கிறதுன்னு கேட்டால் அருணமணிகணானாம் தாவகானாம் பிரகாசா. அந்த நல்ல சிவந்த மணி இருக்கிறது அருணமணி. அருணமணி என்னால் அருணம் என்னால் சிவந்த நிறம். அந்த சிவந்த மணிகளினுடைய கூட்டங்கள், அந்த கூட்டங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி அது என்ன பண்ணுகிறது என்னால் அது அப்படி அவர்களையெல்லாம் மகிழ்விக்கிறது. எப்படி மகிழ்விக்கிறது என்று கேட்டால் அதை சொல்லுகிறார். மதுருப்பு பதரக்ஷே, அதாவது மது என்கிற அசுரனை அழித்தவனுடைய பாதரட்சையே, திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே சொல்றார். ஜாஜ்வல்யமானஹா, நன்றாக அந்த அருணமணியினுடைய, அதாவது சிகப்பு கற்களுடைய ஒளி நன்றாக அது பிரகாசிக்கிறது. அது பிரகாசித்தால் என்ன பண்ணுகிறது, அதை பார்த்தால் நெருப்பு போல இருக்கிறது. அந்த நெருப்புல இது என்ன ஆகிறதுன்னு கேட்டா ஜனானாம் பாபராசிம் சலபயதி. இந்த ஜனங்களுடைய பாப்பராசி, பாப்ப கூட்டங்கள் எல்லாம் இருக்க அதை விட்டில் பூச்சிகளாக ஆக்கி விடுகிறதுன்னு சொல்றார். அதாவது நெருப்பு எரிந்து கொண்டிருந்தால் அதில் விட்டில் பூச்சி தானே வந்து விழுந்து மாண்டு போகும். இது உலக இயற்கை. இப்போ எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளில் இருக்கக்கூடிய சிகப்பு ரத்தன கற்கள், அதனுடைய ஒளி ஒரு நல்ல விளக்கு போல இருக்கிறது. அந்த விளக்கில் வந்து மடிகிற விட்டில் பூச்சி எதுன்னு கேட்டா இப்படிப்பட்ட பக்தர்களுடைய பாப்பராசிகள் எல்லாம் விட்டில் பூச்சி ஆயிடுது, அதில் வந்து மடிந்து விடுகிறது. அதாவது எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை வணங்கினவர்களுக்கு பாபங்கள் எல்லாம் தொலைந்து விடுகிறது என்கிறதை எப்படி இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் என்னால், அந்த ஜனங்களுடைய பாப்ப கூட்டங்கள் எல்லாம் விளக்கில் வந்து விழுகிற விட்டில் பூச்சி பொசிக்குவது போல இந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய அந்த சிகப்பு நிற ரத்தின கல்லுடைய ஒளியானது இந்த ஜனங்களுடைய பாப்பராசி, அந்த பாப்ப கூட்டங்களை பொசுக்கி விடுகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்தில் அழகாக தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।